இன்றைக்கும் சிலுவையில் இயேசு எவைகளை சுமந்தார்? இதுதான் இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு. சிலுவையில் இயேசு எவைகளை சுமந்தார்? எவைகளை இயேசு சிலுவையில் சுமந்தார்? நம்முடைய 7 காரியங்களை இயேசு சிலுவையில் சுமந்தார். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இயேசு எவைகளை சிலுவையில் சுமந்தார்? நம்முடைய 7 காரியங்களை சிலுவையில் சுமந்தார். 1, பாவங்களை இயேசு சிலுவையில் சுமந்தார். நம்மளுடைய பாவங்கள், நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சோம் நீங்கள் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எவ்வளவோ பாவங்களை நம்ம செஞ்சுருக்கிறோம். ஒரு முறை நான் படிக்கும்போது லேபில் நான் படித்தேன். அந்த காலேஜில் படிக்கும்போது ஒரு பெண், பிரியா என்கிற ஒரு பெண், இங்கேயும் பிரியா இருக்கு, அந்த பிரியா இல்லை, அந்த காலேஜில் படித்த ஒரு பிரியா, அது காட்டின கடவுளே, அந்த இதெல்லாம் அது ரொம்ப சொல்லவே முடியாது. அருவருப்பு காரியங்களை எல்லாம் செஞ்சிட்டான். செஞ்சு முடித்து வாலி பருவங்களெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் எனக்கு அவளை தொடர்பே கிடையாது. அவள் என்ன செய்கிறான்னு தெரியாது, எங்கே இருக்கான்னு தெரியாது. ஒரு முறை நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னே ஒரு முறை இனி ஒரு பொண்ணை பார்க்கும்போது இப்படி கேட்டான். கூட படித்த பிள்ளைகளெல்லாம் இப்படி இருக்காங்க, கொஞ்சம் பேர் தெரிஞ்சவங்க எல்லாம் எங்கெங்கே இருக்கிறாங்கன்னு கேட்கும்போது, பிரியா எங்கே இருக்கான்னு கேட்டால் அவள் சென்னையில் இருக்கிறா, ஒரு பாஸ்டர் கல்யாணம் பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம விட்டுட்டோம். இப்போ தான் ஒரு வாரம் இருக்கும். ஒரு வாட்டி மார்த்தாண்டத்தில் நான் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது அவங்க 2 பிள்ளைகளும் நல்லா வளர்ந்துருக்காங்க, நல்லா கிராஸ் பண்ணி போகிறாங்க. அப்போ போகும்போது என்னாவோ அப்படியே கொஞ்சம் அடையாளம் தெரியுது. இப்போ தலையில எல்லாம் நம்ம மொட்டை ஆனதுனால ஒன்றும் அவளுக்கு அடையாளம் அவ்வளோவா தெரிய முடியலை. ஆனாலும் அவள் அடையாளத்தை வச்சு இவங்க புனிதராஜா தான் இருக்க முடியும்னு அப்படி கொஞ்சம் லைட்டாக ஸ்மைலாக சிரிச்ச உடனே நானும் நீ பிரியாதானா ஆமான்னு கேட்டேன். எப்படி பிள்ளை இருக்க? அது ஏசப்பா என்ன நல்லா வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னான். அது எப்படி வச்சிருக்கிறார்? நல்லா வச்சிருக்கிறார். சரி, எப்படி என்ன ஆச்சுன்னு கேட்டால், அவர் ஒரு பாஸ்டர் கல்யாணம் பண்ணி சென்னையில் நல்ல பெரிய சபை வச்சு, நீங்கள் ஒரு நாள் எங்கள் சபைக்கு வரணும், கண்டிப்பாக வரணும்னு கூப்பிட்டு அப்படியே ரொம்ப ஆண்டவருக்குள்ள ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கிறான். அப்போ தான் நினைச்சேன், ஆண்டவரை நீங்கள் எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு அந்த ரத்தம் சிந்தி பாவங்களை நீங்கள் மீட்டெடுக்காமல் இருந்திருந்தா அந்த பழைய நிலைமையில தானே நாங்கள் எல்லாரும் இருந்திருப்போம் இன்னைக்கு அப்படின்னு அந்த இடத்துல அது இன்னைக்கு நம்ம ஞாபகத்தில் வருகிறது. அப்போ பாவங்களை இயேசு சுமந்தார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும்போது, அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையின் மேல் சுமந்தார். அவர் தாமே சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அவர் தாமே அவருடைய சரீரத்தில், இயேசுவனுடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார். பாவம் என்றால் என்ன? எது பாவம்? பாவம் என்றால் என்ன? எது பாவம்? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, அநீதி எல்லாமே பாவம்தான். அநீதி, பாவம் என்ன? எது பாவம்? அநீதியான காரியங்கள், அது எல்லாமே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. முடிஞ்சா கொஞ்சம் வசனங்களை நோட் பண்ணுங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம். நியாய பிரமாணத்தை மீறி நடப்பது அது ஒரு பெரிய பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே வராத யாவுமே பாவமே. நிறைய பேர் விசுவாசம் இருக்காது, அந்த அவிவிசுவாசம், அந்த அவிவிசுவாசமாய் இருப்பதே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, தீய நோக்கங்கள் எல்லாமே பாவம்தான். தீய நோக்கம், நம்மளுடைய எண்ணம் எல்லாம் தீய காரியம், தீய எண்ணம், கெட்ட எண்ணம், அது எல்லாமே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. தீமை செய்கிறது எல்லாமே பாவம். என்னென்ன தீமையான காரியங்களை உலகத்தில் செய்கிறோமோ அது எல்லாம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, பிறரை அவமதிக்கிறது பாவம். பிறரை ரொம்ப அவமதிப்பாங்க. ஒருவேளை நம்மளை போல அழகு இல்லாமல் இருக்கலாம், நம்மளை போல நீட்டாக நல்ல விலை உயர்ந்த வஸ்திரங்களை உடுக்காமல் இருக்கலாம், ஒருவேளை அவங்க சுத்தம் இல்லாமல் இருக்கலாம், அவங்கள அவமதிக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு நிறைய பவுனுக்கு நீங்கள் நகை போடலாம், அவங்களுக்கு 1 கிராமுக்கு கூட நகை போடுறதுக்கு வழி இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களை அவமதிப்பது அதெல்லாம் பாவம் என்று வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம்,
பட்சபாதம் உள்ளவர்களாக இருக்கிறது பாவம். நிறைய பேருக்குள்ள பட்சபாதம் உண்டு. 2 பிள்ளைகள் இருந்தால் 2 பேரையும் ஈக்குவலாக பார்க்க மாட்டாங்க. ஒரு பிள்ளைக்கு ஒளிச்சு ஒளிச்சு கொடுப்பாங்க, ஒரு பிள்ளைக்கு கொடுக்க மாட்டாங்க. அது பாவம்னு வசனம் சொல்லுகிறது. உண்மையா இல்லையா? உண்மை. 2 பிள்ளைகளும் அந்த மாதிரி கிடையாது, அப்படி பார்க்கறது இல்லை. பட்சபாதம் உள்ளவர்களாக இருக்கிறது பாவம். ஒரு பிள்ளைக்கு 10 சென்ட் கொடுப்பாங்க, ஒரு பிள்ளைக்கு 3.5 சென்ட் கொடுப்பாங்க. அது பாவம்னு வசனம் சொல்லுகிறது. பட்சபாதம் பார்க்கிறது. ஒரு பிள்ளைக்கு ஒரு பண்டம் இருக்கும். அந்த ஒரு பண்டத்தை பிடிச்ச பிள்ளைக்கு ஒளிச்சு கொண்டு போய் கொடுப்பாங்க. இனி அந்த ஒரு பண்டத்தை ஒளிச்சு போய் அது சாப்பிட்டுட்டு இருக்கும். அது என்ன குற்றம் செஞ்சாலும் அந்த பிள்ளைக்கு அடியும் கொடுக்க மாட்டாங்க. குற்றம் செய்யாத பிள்ளைக்கு இதுக்கெல்லாம் நீ தான் காரணம்னு அதை போட்டு தூக்கி போட்டு கொடுப்பாங்க. பட்சபாதம் பார்க்கிறது. சரி, பட்சபாதம் பார்க்கிறது பாவம் என்று வசனம் சொல்லுகிறது. பிள்ளைகளுக்கு அந்த பட்சபாதம் தெரியும். பிள்ளைகளுக்கு நிறைய பிள்ளைகள் எல்லாம் அழுதுட்டு அவனை மட்டும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, என்ன மட்டும் தான் அடிப்பீங்க எப்பலாம். அதுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். பட்சபாதம் பார்க்கிறது பிள்ளைக்கு தெரியுது. அல்லது அந்த பிள்ளை சொல்லும், அவளை மட்டும் ஒன்றும் செய்ய மாட்டியா, என்ன மட்டும் எப்போ பார்த்தாலும் பறஞ்சு இருக்குதியா எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்சபாதம் பார்க்கிறது அது பாவம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. சில பேர் சப்பா பிள்ளைகளை போடுறது நாக்கி பறந்தத. அப்ப இவங்க எனக்கு தெரியல, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. நம்ம போடுற பாவம், நம்ம வார்த்தை, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள், அதுதான் பாவம். அப்ப சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போவாது. கெட்டின புருஷனை பார்த்து நீ எல்லாம் என்னத்துக்களை உயிரோட இருக்க, என்னத்துக்களை நீ உயிரோட இருக்க அப்படின்னு கேட்கிறவங்களும் உண்டு நிறைய பேர். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. நீ 5 பைசாக்கு எனக்கு பிரயோஜனம் உண்டா? புருஷன்கிட்ட 5 பைசாக்கு எனக்கு நீ பிரயோஜனம் உண்டால, 5 பைசாக்கு நீ பிரயோஜனம் உண்டா? சில பேர், எல்லாரையும் இல்லை, சில பேர் நான் கேட்டிருக்கிறேன், நம்ம காதால கேட்டிருக்கேன். அப்ப சொற்கர் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. அப்ப பாவம் என்றால் என்ன? எது பாவம்? நம்ம சில காரியங்களை செய்யறது மட்டும் பாவம் இல்லை, இது எல்லாம் பாவம் என்று வசனம் சொல்லுகிறது. என்னென்ன பாவங்கள் நமக்குள் இருக்கிறது என்பதையும் ஆண்டவர் பட்டியலிட்டு சொல்லி இருக்கிறார். என்ன பாவம் நமக்குள்ள இருக்குது, இன்னும் என்ன பாவங்கள் நமக்குள்ள இருக்க போகுது என்பதையும் மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தால், மனிதனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள். மனுஷனுடைய இருதயம் ரொம்ப திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்கும். அவனுக்கு இருதயம் ரொம்ப கேடாகி போச்சு, அவளுக்கு இருதயம் ரொம்ப கேடாகி போச்சு. கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாய் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப பொல்லாத சிந்தனைகள், எப்போ பார்த்தாலும் பொல்லாத சிந்தனைகள். ஆரை கெடுக்கலாம், ஆரை வஞ்சிக்கலாம், ஆரை ஏமாத்தலாம், ஆரை என்ன பண்ணலாம்னு அந்த பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதங்களும், களவுகளும், பொருளாசைகளும். களவு சில பேர் பார்க்குறோம், அண்டி பிஞ்சு நல்ல காய்ச்சி கொல்லாம்பழம் அப்படியே கிடக்கும், பறிச்சிட்டு வர்றது கொல்லாம்பழம். அப்படி இப்போ களவு செய்கிறவங்க சில ஏதாவது ஒன்று அவங்களுக்கு, சில பேருக்கு ஏதாவது ஒன்றை எடுத்தாதான் அவங்களுக்கு அந்த நாளில் உறக்கம் வரும். ஒன்றும் இல்லைன்னா ஓலை தொங்கிட்டு நிற்கும் பாருங்க, போட்டு இழுத்து தலையிலே எங்களுக்கு விழாதான். களவு செய்யாம அவளால இருக்கவே முடியாது. அப்படி உள்ளவங்களே நம்ம பார்க்குறோமா இல்லையா உலகத்துல? சரி, அப்போ களவுகளும் 2, ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது ஒன்று செய்யாமல் அவங்களால இருக்க முடியாது. சில பேர் ஏதாவது ஒன்று செஞ்சுறாங்க. களவுகளும் பொருளாசைகளும். சில பேருக்கு பணம் சம்பாதிக்கிறது தான் ஒரே குறிக்கோள், பொருளாசை. அது எப்படியாவது அடுத்தவனை வஞ்சிச்சு ஏமாத்தி கொள்ளையடிச்சு நமக்கு வர வேண்டிய ப்ரமோஷனை இனி ஒருத்தங்க பணம் கொடுத்து அவங்க வாங்கி, எப்படி இல்லாமோ பொருளாசை, எப்படியாவது பண ஆசை, லஞ்சம் வாங்கி ஊழல் செஞ்சு ஏமாத்தி கொள்ளையடிச்சு. அப்ப இதெல்லாம் பாவம் என்று வசனம் சொல்லுகிறது. துஷ்டத்தனங்கள், துஷ்டன் இவன் சரியான துஷ்டன் இவன் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? சில இடங்கள்ல நான் கேட்டிருக்கேன். சில பேரை பார்த்து இவன் எல்லாம் சரியான துஷ்டன், இவன் சில பேர் சொல்லுவாங்க இவன் இருந்தன்னத்துக்கு இருந்தும் பிரயோஜனம் இல்லை, துஷ்ட பய அப்படின்னு சொல்லுவாங்க. துஷ்டனும், கபடும், காமவிகாரம், வன்கண்ணும். சில பேர்
நம்ம நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் நமக்கு தெரியாது, அங்கே எங்கே இருந்து பார்ப்பான்னு தெரியாது. வீட்டுக்குள்ள அவங்க இடையிலோடி இம்பிடு போல தான் ஓட்டை இருக்கும், அதுக்கு இடையிலோடி இம்பிடுக்கு இடையில இருக்கிற ஓட்டையிலோடி அவளுக்கு பார்வையை பார்த்தா நமக்கு தெரியாது. அதைத்தான் ஆண்டவர் வன்கண்ன்றாரு. வன்கண். சில பேர் கதவை நம்ம நினைச்சிருப்போம் சாத்தி தான் போட்டிருக்கணும், அதில் ஒரு விரல் கூட போவாது, அந்த இடையிலோடி இடுக்கலோடி இருக்கும் பார்க்கறதுக்கு. வன்கண்கள் பார்த்துருக்கோமா இல்லையா? சரி, வன்கண்கள். ஆண்டவர் இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கிறார். இவன் வன்கண்ணு பிடிச்சவா, அப்படி அந்த மாதிரி வன்கண்களும் கபடம், வன்கண்ணும், தூஷணமும், பெருமை. சில பேர் எப்போ பார்த்தாலும் அப்பா எனக்கு பிள்ளை, அது பார்த்தா தான் தெரியும் அந்த பிள்ளை எனக்கு பிள்ளை ரொம்ப, அது படிப்பை கண்டா அது அப்படி, அதுக்கு இதை கண்டா அப்படி, அது கண்டா இப்படி. பெருமை. ஆண்டவர் சொல்றார் பெருமை பிடிச்சு. நான் யாரு தெரியுமா, உங்க அப்பா எனக்கு தெரியாதா, இவங்க நமக்கு தெரியாது, எங்க இருந்தோ கெட்டிட்டு வந்திருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க, ஏதோ விதத்துல வந்திருக்கும். எங்க அப்பா எப்படி தெரியுமா, அவர் மீசையெல்லாம் முறுக்கி வச்சுட்டு அவர் வந்தா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு பெருமை காட்டுவாங்க. பெருமை பிடிச்சவளுவா நிறைய பேர் இந்த உலகத்துல பெருமை பிடிச்சே கிடைக்காளுவா, பெருமை பிடிச்சே கிடக்கிறானுங்க, பெருமையில வாழ்றவனுங்க. பெருமைகளும் மதிகேடுகளும் புறப்பட்டு வரும். இதெல்லாம் மனுஷனுக்குள்ள இருக்கிற சுவாபமான காரியங்கள், பாவம் என்று ஆண்டவர் பட்டியலிட்டிருக்கிறார். பொல்லாதவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுது, பாவத்துல தள்ளிடும். அவன் பாவம் பிடிச்சவனாகத்தான் வாழ்வான், பாவத்துல தான் வாழ்றான். இன்னும் சில பாவங்களை வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். அநியாயக்காரன், அப்பா இவன் செய்யக்கூடிய அநியாயம் ஆண்டவரை. சில பேர் வேதனைப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் நம்மகிட்ட என் வேதனையோடு சொல்லுவாங்க, அப்பா இவன் செய்யக்கூடிய அநியாயம், இவன் செய்யக்கூடிய அநியாயம் அப்படின்னு நிறைய பேர் சங்கடப்படுவாங்க. அநியாயம் மித்துபை, சர்ச்சுக்குள்ள சண்டை போடுறது, பாஸ்டருக்கு சட்டையை பிடிச்சு தூக்குறது, பாஸ்டர் அடிச்சு மாவல் எங்க நம்ம பாப்போம் ஒத்தைக்குன்னு கூப்பிடுறது. அநியாயம் அப்பா, நாட்டுல என்ன அநியாயக்காரன். நான் சொல்லலப்பா, வசனம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஏன்னா இனி யூடியூப்ல யாராவது பார்த்துட்டு என்னதான் சொல்லிட்டானோ என்கிறது இல்லை, வசனம் அப்படி சொல்லுகிறது. அநியாயக்காரன் நாட்டுல மலிஞ்சிட்டாங்க, அநியாயக்காரர்கள். அநியாயம் அட்டூழியம் செய்கிறவன் நாட்டுல மிகுதியாகி விட்டார்கள். அதெல்லாம் பாவம் என்று வசனம் சொல்லுகிறது. இன்னும் வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபேச்சாரக்காரரும், சுயபுணர்ச்சிக்காரரும், ஆண்புணர்ச்சிக்காரனும், திருட்டு அவனுக்கு மொழிய பாரு. சில பேர் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, இவனுக்கு கண்ணை திருட்டு மொழி, இப்படி திருட்டு மொழி மொழிப்பான். சில பேர் ஒரு உண்மையிலே சொல்கிறேன். ஒரு நாள் நான் மார்த்தாண்டத்தில் எங்கள் ஆஃபீஸில் இருந்து கொஞ்சம் மேலே பஸ் ஸ்டாண்டில் ஒரு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் அவங்க நின்றுட்டு பிரதர்ன்னு கூப்பிட்டாங்க. திரும்பி பார்த்தா இவங்க, என்ன சிஸ்டர் அப்படின்னு கேட்டால், இல்லை எனக்கு பஸ்ஸுக்கு போகணும், ஒரு 10 நிமிஷம் இதில் நிற்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி நிற்கிறேன், என்ன விஷயம்னு கேட்டால், நான் பாருங்க அவனுக்கு கண்ணு சரியில்லை, அவன் பார்க்குறது எனக்கு கண்ணு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு அப்படி சொல்கிறாங்க. அதான் அந்த அந்த ஆண்டவர் முதலே சொல்லி இருக்கிறார் பாருங்க, அந்த மாதிரி கண்ணு உள்ளவங்க. அப்போ அப்படி திருட்டு மொழி, அப்படியே திருட்டு மொழி அந்த ஒரு மாதிரி அந்த மாதிரி காரியம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இவனுக்கு மொழி சரியில்லை, இவன் திருட்டு பயலாக இருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் நிற்பீங்களான்னு கேட்டு, சரி சிஸ்டர் எனக்கே போன ஒரு ப்ரேயருக்கு டைம் ஆயிடுச்சு, நான் மனசில் நினச்சிட்டு ஆனாலும் விஷயத்த சொன்னாங்களே பாருங்கன்னு நின்று அவங்கள பஸ் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போனேன். திருட்டு மொழி நிறைய பேர் பார்த்துருக்கீங்க இல்லை? திருட்டு மொழி சில பேர் நின்று பார்க்கும்போதே நமக்கு திருட்டு மொழி நம்ம இடங்கள்லையும் உண்டு, சில இடங்கள்ல திருட்டு மொழி. சரி, திருடரும் பொருளாசைக்காரரும். பொருளாசை, இவளுக்கு மாலையை பூச்சிடலாமா, இவளுக்கு எப்படியாவது அந்த பர்ஸை பைய பிடிங்கி எடுத்துடலாமா, இவன் எந்த பஸ்ஸில் ஏறலாம், அந்த பஸ்ஸில் நானே ஏறி பைய அந்த பர்ஸை பிடிச்சு இழுத்து எடுத்துடலாமா. பொருளாசைக்காரனுக்கு எண்ணம். பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. கொள்ளையடிக்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது. இன்னும் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்தால், விபச்சாரம் செய்கிறவங்க, வேசித்தனம் பண்றவங்க, அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகளை கொண்டு வரவன். பகை எங்க பார்த்தாலும் இவனுக்கு நோயே பகைதான்.
எல்லாருக்கிட்ட பகைகளை கொண்டு வரவங்க, விரோதங்களை கொண்டு வருவாங்க, வைராக்கியம் பாராட்டுறவங்க, கோபங்களை கொண்டு வருவாங்க, சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதகங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறியல், களியாட்டுகள் முதலானவைகளை, இதெல்லாம் பாவம். களியாட்டு, சீட்டாடுறது, சினிமா பார்க்கறது, சீரியல் பார்க்கறது, களியாட்டு, இதெல்லாம் பாவம்னு வசனம் சொல்லுகிறது. அக்கா மாதிரி அண்ணன் மாதிரி எல்லாரும் கேட்டுக்கோங்க, பாவம் என்கிறது களியாட்டு பார்க்கறதும் பாவமா. களியாட்டுன்னா நம்ம சீரியல் பார்க்கறது. நிறைய பேருக்கு சீரியல் பார்க்கணும், அது ரொம்ப விருப்பம். அது பாவம் என்று வசனம் சொல்லுகிறது. சினிமா பார்க்கறது, இதெல்லாம் பார்க்கறது நமக்கு பாவம் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட வாசிக்கும் போது, பயப்படுகிறவர்களாகிய அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும், சில பேரை பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அவங்க பேசுறதுல ஒரு அருவருப்பு, அவங்களுடைய அந்த செய்கைகள் எல்லாம் வீட்டிலே ஏற்ற முடியாது. அருவருப்பு பிடிச்சவனை வீட்டிலே ஏற்ற முடியாது. அப்படி நம்ம பார்க்குறோம். அருவருப்பானவர் பேசுறதெல்லாம் ஒரு மாதிரி அருவருப்பாக பேசிடுவான். உண்மைதானே இல்லையா? சில பொம்பளைகளும் மிச்சம் ஒன்றும் இல்லை, அவங்களும் அதுக்கு மிச்சம். பேசியது அருவருப்பாக பேசுவாங்க. ஒரு மாதிரி நம்ம இந்த ஒரு அருவருப்பான ஒரு வார்த்தைகள் பேசுவாங்க. வசனம் சொல்லுகிறது, அருவருப்பாக பேசுகிறவங்க கொலை பாதகரும், விபச்சாரக்காரனும், சூனியக்காரனும், விக்கிரக ஆராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தமுகம் எரிகிற கடலிலே படங்கடைவார். இவனுக்கெல்லாம் அக்னி கடல்ல தான் போய் விழட்டு, அக்னி கடல்ல போய் விழட்டு. அருவருப்பா பேசுகிறோம். மரண வீட்டில் போனாலும் அருவருப்பா பேசுகிறானுங்க, இல்லை வேற ஒரு இடத்துல போனாலும் அருவருப்பா பேசுகிறேன், கல்யாண வீட்டில் போனாலும் அருவருப்பு, எங்கே போனாலும் அருவருப்பா பேசுகிறோன்னு. அவன் வசனம் சொல்லுகிறது, அக்னி கடல்ல போய் விழுவான். அவன் அக்னி கடல்ல தான் போய் விழுவான் வசனம். அதனால இதை யாரு கேட்டாலும் பாவம் என்கிறது ஏதோ நான் உலகத்துல ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறேன், எனக்கு ரொம்ப நீட்டா இருக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை. இந்த பாவத்தை எல்லாம் வெறுத்து பரிசுத்தமாய் வாழ ஒப்புக்கொடு. அதுக்குத்தான் ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்டார், சிலுவையில ரத்தம் சிந்தினார். அப்ப எவைகளை ஆண்டவர் சுமந்தார்? நம்மளுடைய பாவங்களை இயேசு சிலுவையிலே சுமந்தார். இதுல ஏதாவது ஒரு பாவம் நம்மிடத்துல உண்டு. யாரும் நம்மிடத்துல பாவம் இல்லை என்று சொல்ல முடியாது. கோபப்படுறோம், சண்டை போடுறோம், பொறாமை கொள்றோம், எரிச்சல் கொள்றோம், நம்ம ஏதாவது ஒண்ணு நம்ம செய்யறோம், அது ஏதோ ஒரு பாவம். இந்த பாவத்தை தான் இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார். இந்த பாவத்தை தான் இயேசு சிலுவையிலே சுமந்தார். இனி இந்த பாவம் வேண்டாம், எனக்கு பாவம் வேண்டாம் ஆண்டவரே. இனி இந்த உலகத்துல நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புறேன், உலகத்துல உமக்குன்னு வாழ விரும்புறேன், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி வாழ விரும்புறேன். நீங்க வாழ்ந்தது போல இந்த பூமியில நான் வாழ விரும்புறேன் ஆண்டவரே. இந்த உலகத்தின் அருவருப்பு வேண்டாம், உலகத்தின் ஆபாசம் எனக்கு வேண்டாம், உலகத்தின் இச்சை எனக்கு வேண்டாம், உலகத்துல காணுங்கிற இந்த செல்போனின் பாவம் எனக்கு வேண்டாம், இந்த மொபைலின் பாவம் எனக்கு வேண்டாம், இந்த கம்ப்யூட்டரின் பாவங்கள் எனக்கு வேண்டாம். இன்னும் நான் உங்களை சிலுவையில் அறைந்து நான் பாவத்தை சம்பாதிக்க விரும்பல ஆண்டவரே, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ விரும்புற ஆண்டவரே. அதுக்குத்தான் இயேசு இந்த பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்தாயிற்று. இனி நம்ம சுமக்க முடியாது, இனி நம்ம சுமக்க வேண்டாம். இன்னும் ஆண்டவரை சிலுவையில் அறைய வேண்டாம். இன்னும் அவரை நீங்க இன்னும் சுமைங்கன்னு நம்ம பாவம் செஞ்சு அந்த சுமைகளை ஆண்டவர்கிட்ட சுமக்க வைக்காதிருங்க அப்படின்ட்டு வசனம் சொல்லுகிறது. அப்ப இயேசு எவைகளை சுமந்தார்? முதலாவது நம்மளுடைய பாவங்களை இயேசு சிலுவையின் மேல சுமந்தார். இரண்டாவது அக்கிரமங்களை சுமந்தார். ஐயோ, இவன் செய்யக்கூடிய அக்கிரமம் ஆண்டவரே. சில பேர் தலையில அடிச்சு சொல்லுவாங்க, சொந்த கெட்டுன புருஷனை சொல்றாங்க, ஐயோ இவன் செய்யற அக்கிரமம் ஆண்டவரே, இவன் செய்யக்கூடிய அக்கிரமம், இவங்க வீட்டுல காட்டுற அக்கிரமம், வீட்டுல செய்யக்கூடிய காரியம், அந்த அக்கிரமத்தை தான் இயேசு சிலுவையிலே சுமந்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்தார். நம்ம எவ்வளவோ அக்கிரமங்களை செய்தோம், அதைத்தான் இயேசு சிலுவையிலே சுமந்தார். எவ்வளவு அக்கிரமம், எவ்வளவு அக்கிரமம், எவ்வளவு அக்கிரமம், எவ்வளவு அக்கிரமம், எவ்வளவு அக்கிரமம். இந்த அக்கிரமங்களை தான் இயேசு சிலுவையிலே சுமந்தார். இனி அக்கிரமம் செஞ்சு அவரை இன்னும் சிலுவையில் அறையாதிருங்க. இன்னும் அக்கிரமங்களை செய்து இயேசுவை சிலுவையில் இன்னும் அறையாதிருங்க. சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 12வது வசனம் சொல்லுகிறது, எண்ணிக்கைக்கு அடங்காத அக்கிரமங்களை நம்ம செஞ்சோமா, எண்ணிக்கைக்கு அடங்காத அக்கிரமங்கள்.
அவைகள் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறது. நம்ம தலைமுடியை விட நிறைய அக்கிரமங்களை நம்ம செஞ்சிருக்கிறோமா வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 53:1 கூட வாசிக்கும் போது, தேவன் இல்லை என்று தன் இருதயத்தில் அவன் சொல்லிக் கொள்ளுகிறான். சில பேர் சொல்லுவாங்க, கடவுள் அங்கேயா இருக்கிறாரு, கடவுள் இருக்கிறார், பைபிளை எடுத்துட்டு போறான், கடவுள் இருக்கிறாரா சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்றாங்களா இல்லையா உலகத்துல? சாதா. அப்ப தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவன் ஆண்டவர் இல்லைன்னு சொல்லி அவன் அந்த அக்கிரமம், அது ஒரு பெரிய அக்கிரமம். இயேசு இல்லைன்னு எவன் சொல்றானோ அவன் பயங்கரமான அக்கிரமக்காரன், ஆண்டவரை ஒருவேளை நம்பலாம், ஏற்றுக்கொள்ளலாம், அந்த ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லலாம். அவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அக்கிரமாய் செய்கிறவன் அக்கிரமக்காரன். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். அவன் தன்னைத்தான் கெடுக்கிறான், அவன் வேற யாரையும் கெடுக்கல. அவனுக்கு பரலோகம் கிடைக்காது, நரகம். அக்கிரமம் செஞ்சுட்டே இரு. அக்கிரமம் நீ எவ்வளவு செய்யணுமோ செஞ்சுக்க. நீ என்னென்ன அக்கிரமம் செஞ்சியோ எல்லாத்தையும் செஞ்சுக்க. ஒரு நாள் ஆண்டவர் வருவார், நீ செஞ்ச அக்கிரமங்களை எல்லாம் அவர் காண்பிப்பார். நீ வெட்கப்பட்டு, நாணப்பட்டு, அவமானப்பட்டு, நிந்திக்கப்பட்டு நீ இப்படிதான் போவ. பார்த்துக்க. புனிதராஜன், நீ குற்றம் சொல்றியா, குறை சொல்றியா, நீ அக்கிரமம் செய்றியா பாரு, ஒரு நாள் நரகத்துல நான் சிரிச்சு கொண்டு பரலோகத்துக்கு சந்தோஷமா போவேன். கீழே திரும்பி பார்த்தா எனக்கு உதவி செய்யணும், கையை நீட்டு, நீ கையை எனக்குன்னு கொஞ்சம் நீட்டுவாங்க பாருங்க. அப்பதான் தெரியும். நீங்களும் அப்படிதான். நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இவ்வளவு ஐயோ எல்லாத்தையும் சகிக்கிறீங்க, எல்லாம் சகிச்சு இனி சகிக்கிறதுக்கு இல்லை, அந்த அளவுக்கு நீங்க சகிக்கிறீங்க. உங்களை துன்புறுத்துறாங்க, உங்களை கஷ்டப்படுத்துறாங்க, உங்களை வேதனைப்படுத்துறாங்க, உங்களை அவமானப்படுத்துறாங்க, உங்களை நிந்திக்கிறாங்க, உங்களை பரிகாசப்படுத்துறாங்க. அந்த அக்கிரமக்காரனால வரக்கூடிய தீமைகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. ஆனால் ஆண்டவருடைய வருகையில நீங்க போவீங்க பாருங்க, பின்னாடி திரும்பி பார்த்தா உங்களுக்கு விரோதமா பேசினவன், விரோதம் செஞ்சவன், உங்களை அநியாயம் செஞ்சவன், அக்கிரமம் செஞ்சவன், அவன் மேல வர முடியாது. ஆனா ஆண்டவர் உங்களை கூட்டிட்டு மேல போயிட்டே இருப்பார். நீங்க அப்படியே போயிட்டு இருப்பீங்க. ஆனா திரும்பி பார்த்தா இவன் இங்க இருந்து அப்படியே கொஞ்சம் கையே எழும்பாது. ஆமா, உண்மையா சொல்றேன், கையே எழும்பாது. அந்த 10 கன்னிகைகள் 5 பேரு பரலோகத்துக்கு போனாங்க, அழகா அவங்க போனாங்க, ஆண்டவர் கூட்டிட்டு போயிட்டார். இவங்க எண்ணெயை கொண்டு வராததுனால இவங்களுக்கு தீவெட்டி அணைஞ்சு போச்சு. கடையில போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி கடையில போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த டோரு க்ளோஸ் ஆச்சு. அவங்க 5 பேர் அழகா பரலோகத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்க அவங்கள்ட்ட கெஞ்சுறாங்க, கொஞ்சம் தான், கடையும் பூட்டி போச்சு, கொஞ்சம் தான், கடை பூட்டியாச்சு, கொஞ்சம் தான், தல்லாம் உனக்கு வா, தல்லாம் வா, உனக்கு பரலோகம் போக முடியாது. அக்கிரமக்காரா, நீ பரலோகம் போக முடியாது. நீ வெள்ளையும் போடலாம், இல்ல பெரிய ஒரு சபையில போய் நான் ராஜான்னு காட்டலாம், நீ போக மாட்ட பரலோகத்துக்கு. எவனும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் அக்கிரமக்காரன் பரலோகம் போக முடியாது. வசனம் சொல்லுகிறது, அவரை நீ தினமும் சிலுவையில் அறைகிறாய், அவரை தினமும் நீ கஷ்டப்படுத்துகிறாய், அவரை தினமும் சிலுவையில் அறைந்து நீ சித்திரவதைப்படுத்துகிறாய். அக்கிரமக்காரன், வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அக்கிரமக்காரன் பரலோகத்துக்கு போக முடியாது. என்ன அக்கிரமம் காட்டுற? எவ்வளவு பெரிய அக்கிரமம், மனுஷனால சகிக்க முடியாத அக்கிரமம். ஒரு ஆளை பற்றி பரிகாசம், ஒரு ஆளை பற்றி தீமையான காரியம், ஒரு ஆளை பற்றி வஞ்சனையான காரியம், ஒரு ஆளை பற்றி கெடுக்கிற காரியம், எவ்வளவு காரியம். எல்லாம் இன்னைக்கு உனக்கு சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு நான் உங்களை சொல்லல, இந்த மீடியாவில் போறதுனால எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். இன்னைக்கு நீ சந்தோஷப்படுவ, நாளைக்கு பரலோகம் போகும்போது உனக்கு தெரியும் ராஜா, உனக்கு தெரியும். நாளைக்கு பரலோகத்துக்கு போகும்போது தெரியும். எல்லாரும் இந்த இயேசு நல்லவர் ஊழியத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள், நீ அங்கேயா போற, இங்கேயா போற, இதுக்கா போற, அதுக்கா போற, நீ கெடுக்கிற இல்ல. எங்க பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷம் பொங்குதே அப்படின்னு குதூகலத்தோடு எல்லாரும் நாங்க சேர்ந்து ரெக்கைகளை அடித்துக்கொண்டு பறந்து அப்படியே நாங்க ஆண்டவர்கிட்ட போவோம். திரும்பி பார்த்தா ஒவ்வொரு தங்களுக்கா பேரு கேட்கும், மகிழாளே என்ன காப்பாத்தம்மா, செவிலியே என்ன
என்ன காப்பாத்தம்மா, இந்த லீலாக்காளைய காப்பாத்தம்மா, இப்படியே காப்பாத்தம்மான்னு ஒருத்தங்களா பேரை கூப்பிட்டு கிடக்கும்பா. எல்லாருக்கும் பேரை கூப்பிட்டு பார்ப்பாங்க, ஒருத்தங்களும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. நீ இதுவும் வேணும், நீ அந்த நரகத்துல கிடந்துகா, உனக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாது, உனக்கு நான் உதவி செய்ய முடியாது, நீ அங்கே கிடந்துகான்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்படியே சந்தோஷமா போம்ப. அப்பதான் உனக்கு தெரியும், நீ எல்லாரும் தேவ பிள்ளைகளை நீ குற்றம் சொன்னியா, குறை சொன்னியா, பரிகாசம் பண்ணியா, நீ ஏமாத்தினியா, நீ கொள்ளையடிச்சியா, என்னட்டு நீ லஞ்சமா வாங்குற, எனக்கு அந்த அநியாயமா ஒரு கையெழுத்து போடுறதுக்கு லஞ்சம். அவனும் வருவான், அவனும் வந்து ஐயோ நீ அன்னைக்கு ஒரு கையெழுத்து வாங்குறதுக்கு வந்தியே, நான் உனக்கு தந்தனே, நீ எனக்கு பணம் வாங்கிட்டு தானே, லஞ்சம் வாங்கி எனக்கு கையெழுத்து போட்டு நீ அங்க கிடடான்னு சொல்லி நம்ம சந்தோஷமா அவருடைய ராஜ்யத்துக்கு போவோம். அல்லேலூயா. அக்கிரமக்காரன் வசனம் சொல்லுகிறது, அக்கிரமக்காரை அவருடைய ராஜ்யத்துக்கு போறதுல எந்த அக்கிரமங்களை தான் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். இன்னோட நீ விட்டு இப்பொழுதே மனம் திரும்பு. இன்னைக்கு உனக்கு ரட்சணியத்தின் நாள், இன்னைக்கு ஒரு விடுதலை நாள், இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாள், இன்னைக்கு பரலோகத்துக்கு போகிறதற்கு ஆயத்தப்படுகிற நாள். இன்னைக்கு நீ மனம் திரும்பாவிட்டால், இன்னைக்கு நீ ரட்சிக்கப்படாவிட்டால், இன்னைக்கு இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இந்த பாவங்கள் எனக்கு வேண்டாம் என்று நீ வெறுத்து நீ உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ விட்டால், அக்கிரமக்காரனே நீ ஒரு நாளைக்கு ஆண்டவரிடத்தில் வந்து நீ பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆமா, நீ இதுவரையில் என்ன வேண்டும் செஞ்சிருக்கலாம், என் ஆண்டவர் மன்னிக்கிறவர், நீ செஞ்ச பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவர். அது ஆகவே என்னைக்கு மன்னிப்பார் என்று நீ நினைக்காது, என்னைக்கு இந்த பாவம் எனக்கு மன்னிக்கப்படும் என்று நினைக்காது, எனக்கு தான் முதல் இடம் என்று நினைக்காது, எனக்கு தான் பரலோகம் என்று நினைக்காது, எனக்கு தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று நினைக்காது. நீ மனம் திரும்பி பாவத்தை விட்டு அறிக்கையிட்டு மற்ற ஜனங்களோடு நீ ஜனங்களோடு ஐக்கியப்பட்டு ஜனங்களோடு ஒற்றுமையாய் ஒரு மனத்தோடு வாழாவிட்டால் பரலோகம் கிடைக்கவே கிடைக்காது. அக்கிரமங்களை இயேசு சிலுவையிலே சுமந்தார். மூன்றாவதாக நம்முடைய பாடுகளை கர்த்தர் சுமந்தார். இவனால என்னென்ன பாடுகள், சில பேரால நம்ம என்னென்ன பாடுகள் படுகிறோம். வேலை செய்யற இடத்துல ஒரு மேலதிகாரியால எவ்வளவு பாடுபடுகிறோம், சில இடங்கள்ல வசிக்கிற இடங்கள்ல சில மனிதனால எவ்வளவு பாடுபடுகிறோம், சில வீட்டுல சில ஆட்களால எவ்வளவு பாடுபடுகிறோம். பாடுகளைத்தான் இயேசு சிலுவையிலே சுமந்தார். ஏசாயா 53 அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவர் நம்முடைய பாடுகளை சுமந்தாராம். நம்மளுடைய பாடுகள், சில பேர் என்ன பாடுபடுறாங்க தெரியுமா, சில பேர் எவ்வளவு பாடுபடுறாங்க, என்ன பெரிய பாடு. அவங்க பாடுகளை கேட்கும் போது நம்மளால சகிக்க முடியல, நம்மளால அதை சகிக்க முடியாத பாடுகள், சபிக்க முடியாத பாடுகள், சகிக்க முடியாத பாடுகள். இவங்களுடைய வளர்ச்சியை கண்டு மந்திரவாதங்கள், பில்லிசூனியங்கள், இவங்களுக்கு விரோதமான காரியங்கள், தீங்கான காரியம், தீமையான காரியம், இவங்க வியாதிப்படணும், இவங்க நஷ்டப்படணும், இவங்க இழந்து போகணும், இவங்க கஷ்டப்படணும், இவங்களுக்கு எதுவும் நடக்க கூடாது, அதிலே தீவிரமாக இருக்கிற மனிதர்கள். அதனால அவங்களுக்கு சில பாதிப்புகள், அதனால அவங்களுக்கு சில பாடுகள், அதனால சில மனிதர்களுக்கு கஷ்டங்கள். நம்ம யாரிடத்துல சண்டை போடுறோம், யாரிடத்துல எதிர்க்கிறோம், யாரிடத்துல யுத்தம் பண்றோம், யாரிடத்துல நம்ம போறோம். நம்ம ஆண்டவரேன்னு உலகத்தில் வாழும்போது நமக்கு விரோதமா எத்தனை பாடுகள். இந்த பாடுகளை எல்லாம் இயேசு சிலுவையிலே சுமந்தார். இனி நீங்க சுமக்கல்ல, அவர் சுமந்து தீர்த்திட்டார். இனி நீங்க சுமக்காதபடி அவரே சுமந்து தீர்த்திட்டார். வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதிருங்கள். நீங்க இனிதான் பாடுகள் பட வேண்டியது இருக்கிறது, ஆனாலும் நீங்கள் பயப்படாதிருங்க. நீங்க வசிக்கிற இடத்திலே, வசிக்கிற வீட்டிலே இன்னும் பாடுகள் பட வேண்டியது உண்டு, நீங்கள் பயப்படாதிருங்கள். நீங்க வேலை செய்யற இடத்துல இன்னும் பாடுகள் பட வேண்டியது உண்டு, நீங்கள் பயப்படாதிருங்கள். நீங்க போகிற வருகிற இடங்களில் எல்லாம் இன்னும் பாடுகள் உண்டு, பயப்படாதிருங்கள். நீங்கள் படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேன்னு நீங்கள் பயப்படாதிருங்கள். நீங்க பயப்படாதுங்க, நீங்கள் பாடுகள் பட வேண்டியது வரும். ஆண்டவர் சொல்றார், நிறைய பாடுகள் பட வேண்டியது வரும், நீங்க பயப்படாதுங்க. நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். நீங்க சிறைப்பட வேண்டியது வரும், நீங்க சிறைப்பட்ட ஒரு அனுபவத்தில் வாழ வேண்டியது வரும்.
நீங்கள் கைதிகளை போல ஒரு சிறையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது வரும். அந்த பாடுகளை எல்லாம் சகித்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பாடுகளை தான் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அது 1 நாள் 2 நாள் 3 நாள் அல்ல. அந்த வசனம் சொல்லுகிறது 10 நாள் நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள். கொஞ்ச நாள் அல்ல, 10 நாட்கள் நீங்கள் உபத்திரப்பட வேண்டியது வரும். ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாயிரு, அப்பொழுது நீ ஜீவ கிரீடத்தை பெறுவாய். நாங்க ஆண்டவரிடத்தில் இருந்து ஒரு ஜீவ கிரீடத்துக்காகத்தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அதுக்காகத்தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு இதைத்தான் கற்று தந்திருக்கிறார். நீ பரிகாசம் பண்ணுகிறாயா? நீ பேசு, எவ்வளவு வேண்டுமானாலும் பேசு. நீ எங்களுக்கு விரோதமாய் செய்கிறாயா? என்ன வேண்டுமானாலும் செய்து கொள். நீ எங்களை அருவருப்பான காரியங்களை செய்கிறாயா? எவ்வளவு வேண்டுமானாலும் செய். எங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்கிறாயா? எவ்வளவு வேண்டுமானாலும் செய். எங்களை வெட்ட வருகிறாயா? வெட்டிக்கொள். எங்களை கொல்ல வருகிறாயா? கொன்னுகொள். நாங்கள் ஒரு ஜீவ கிரீடத்துக்காக காத்திருக்கிறோம். நாங்க ஜீவ கிரீடம் கிடைக்கும். ஆண்டவர் எங்களுக்கு இதைத்தான் சொல்லி தந்திருக்கிறார். உனக்கு வலது கன்னத்தை அறைய வந்தால் நீ இடது கன்னத்தையும் காட்டிக்கொடு. இடது கன்னத்தில் அறைய வந்தால் வலது கன்னத்தையும் காட்டிக்கொடு. எதுக்காக? ஆண்டவர் எங்களுக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை தருவார். அவருடைய ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் தருவார். நம்முடைய பாடுகளை இயேசு சிலுவையிலே சுமந்தார். நீங்க இனி பாடுபட வேண்டியது வராது. ஏதோ ஒரு காரியம் அது நிமித்தம் பாடுபடுறீங்க, கஷ்டப்படுறீங்க. அந்த பாடுகளை இயேசு சிலுவையிலே சுமந்தார். அல்லேலூயா. 4வதாக துக்கங்களை இயேசு சுமந்தாராம். ஏசாயா 53:4 வாசிக்கும் போது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை சுமந்து கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நிறைய பேருக்கு துக்கம். பிள்ளைகளால துக்கம், புருஷனால துக்கம், மனைவியால துக்கம், சமுதாயத்தால துக்கம், வேலை செய்யற இடத்துல துக்கம், போகிற வருகிற இடங்களில துக்கம், எங்கே ஒரு துக்கம். உங்களுடைய துக்கங்களை ஆண்டவர் சிலுவையிலே சுமந்தார். நமக்கு ஒரு காயம் வரும் பொழுது நமக்கு எவ்வளவு பெரிய துக்கம் வரும். ஒரு இழப்பு வரும் பொழுது எவ்வளவு பெரிய துக்கம். ஒரு அவமானம் வரும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு துக்கம். ஒரு நஷ்டம் வரும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு துக்கம். இதைத்தான் இயேசு சிலுவையிலே சுமந்தார். நம்முடைய துக்கங்களை ஆண்டவர் சுமந்தார். எவைகளை சுமந்தார்? நம்முடைய துக்கங்களை ஆண்டவர் சுமந்தார். நீங்க துக்கப்படுறீங்க, நிறைய காரியங்களை குறித்து நீங்க துக்கப்படுறீங்க. இந்த துக்கத்தை தான் இயேசு சிலுவையிலே சுமந்தார். 5வதாக நம்முடைய வியாதிகளை இயேசு சிலுவையிலே சுமந்தாராம். மத்தேயு 8:17 வசனம் சொல்கிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை, நம்முடைய வியாதியை அவர் சிலுவையிலே சுமந்தார். சில பேர் எனக்கு இப்படி ஆகி போச்சு, இவ்வளவு பெரிய வியாதி, இவ்வளவு பெரிய புற்றுநோய், இவ்வளவு பெரிய ஸ்ட்ரோக் வியாதி, இவ்வளவு பெரிய கிட்னியில பாதிப்பு, இவ்வளவு பெரிய யூட்ரஸ்ல பிரச்சனை, இவ்வளவு பெரிய செஸ்ட் பிரச்சனை, இவ்வளவு பெரிய தலைவலி, இவ்வளவு பெரிய கஷ்டம், இவ்வளவு பெரிய பாதிப்பு, இவ்வளவு பெரிய வாத நோய், இவ்வளவு பெரிய ஆணிப்பெற்று வியாதி, ஏதோ ஒரு வியாதி. இந்த வியாதிகளை எல்லாம் இயேசு சிலுவையிலே சுமந்தார். அவர் சுமந்தது உங்களுடைய வியாதிகளை. அவர் 2 கைகளில் ஆணி அடிக்கப்பட்டு, கால்களில் ஆணி அடிக்கப்பட்டு, தலையிலே முள்மடி சூட்டப்பட்டு, விலாவிலே ஈட்டினால் குத்தப்பட்டு, அவருடைய ரத்தம் கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் பூமியிலே சிந்தப்பட்ட போது அவருடைய சரீரம் நோயினால் பாதிக்கப்பட்டது. நோயினால் அந்த நோய்களைத்தான் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். நமக்காக, நம்மிடத்தில் இருக்கிற வியாதிக்காக இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார், காயங்களை ஏற்றுக்கொண்டார். இனி நீங்கள் நோய்படுவது அவருக்கு சித்தமல்ல. நீங்க நோயோடு வாழ்வது ஆண்டவருக்கு சித்தமல்ல. நீங்க நோயோட தான் வாழணும் என்கிறது ஆண்டவருக்கு சித்தமான ஒரு காரியம் அல்ல. அந்த வியாதிகளை இயேசு சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்தாயிற்று. இயேசு சொன்னார். இந்த வசனங்களை எல்லாம் நோட் பண்ணி, இதுல ஏதாவது ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில இருந்தா நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு வியாதியை நீங்க சிலுவையில சுமந்து தீர்த்திட்டீங்க. நீ ஏன் ஆண்டவரே நான் அந்த வியாதியை சுமக்கணும்? ஏன் இந்த வியாதி என் சரீரத்துல நான் சுமக்கணும்? வாழ்கிறது எல்லாத்திலையும் வாழ்ந்து சுகமாதான் இருக்க சொல்றார். எல்லாத்திலையும் நீங்க வாழணும், சுகமா இருக்கணும். ஏன் ஆண்டவரே என் சரீரத்துல இந்த வியாதி? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேள்வி கேளுங்க. ஏன் ஆண்டவரே என் சரீரத்துல இந்த வியாதி? அது என்ன வியாதியாயிருந்தாலும் அந்த வியாதிகளைத்தான் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்திட்டார். இந்த வசனங்களை நீங்க சொல்லி 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 ஜெபித்தா அந்த சிலுவையின் ரத்தம் உங்கள் மேல் வரும். அந்த சிலுவையின் விடுதலை உங்கள் மேல் வரும். அந்த சிலுவையின் ஆசீர்வாதம் உங்க சரீரத்தின் மேல் இறங்கி வரும்.
1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, நம்முடைய நோய்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள். நம்முடைய நோய்களை சிலுவையின் மேல் இயேசு சுமந்தார், அவருடைய அந்த தழும்புகளினால் எல்லாருக்கும் விடுதலை, தழும்புகளினால் எல்லாருக்கும் சுகம். இவ்வளவு சுகமா இருக்கிறேன், அந்த வயசுலயும் இவ்வளவு சுகமாய். ஒரு நாள் மருத்துவமனைக்கு வியாதிக்க இவ்வளவு போகாததுக்கு காரணம் ஆண்டவருடைய சிலுவையின் அந்த ஆசீர்வாதம். அவருடைய சிலுவையினால காக்கிறார், சிலுவையினால விடுதலை தருகிறார், சிலுவையினால சுகம் தருகிறார். அவருடைய சிலுவை பாடுகளை இந்த காலத்துல மட்டும் தியானிக்கிறதில்ல. ஒரு சபை என்றால், ஒரு ஜெபம் என்றால், அவருடைய சிலுவை பாடுகளை, சிலுவையில் அறையப்பட்ட காரியத்தை, சிலுவையிலே அவர் அறையுண்டு அவர் ரத்தம் சிந்தி மரித்ததை ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் தினமும் தியானிக்கணும். அந்த சிலுவையில தான் ஆசீர்வாதம், சிலுவையிலிருந்து வடிந்த அந்த இரத்தத்துல தான் ஆசீர்வாதம். கையிலே அடிக்கப்பட்டதனால் ஆசீர்வாதம், கால்களிலே அடிக்கப்பட்டதனால் ஆசீர்வாதம், விலாவிலே குத்தப்பட்டதனால் ஆசீர்வாதம். நம்முடைய வியாதிகளை இயேசு சிலுவையிலே சுமந்தார். இனி ஆண்டவரை விடாதிருங்க. இந்த வசனங்களை சொல்லி சொல்லி ஜெபிங்க, நீங்க சுகமாய் வாழ்வீர்கள். நீங்க சொல்லி சொல்லி ஜெபிச்சு பாருங்க, உங்க சரீரத்துல விடுதலை வரும். நீங்க சொல்லி சொல்லி ஜெபிச்சு பாருங்க, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடைபெறும். ஆறாவதாக பலவீனங்களை சுமந்தார். மத்தேயு 8:17 சொல்லுகிற, நம்முடைய பலவீனங்களை ஆண்டவர் சுமந்தார். கையில் அடிக்கப்பட்டு, கால்களில் அடிக்கப்பட்டு, அவர் தலையிலே முள்மடி சூட்டப்பட்டு, விலாவில் குத்தப்பட்ட போது அவர் தாங்க முடியாத பலவீனம், ஒரு பலவீனம், நல்ல வலி இருந்தது. காயத்தினால் வலி, சிலுவையில் அறையப்பட்டதனால் சரீரம் முழுவதும் வலி, உச்சி தலை முதல் உள்ளம் கால் வரையிலும் ஒரே வலி. இந்த வலிகளைத்தான் இயேசு சிலுவையில சுமந்தார். உடம்பு ரொம்ப வலியா இருக்கிற பிரதர், என்ன வியாதின்னு தெரியல, என்ன பிரச்சனைன்னு தெரியல, உடம்பெல்லாம் ஒரே வலி. இந்த வலியினால என்னால் தூங்க முடியல, வலியினால என்னால் புரண்டு படுக்க முடியல, வலியினால என்ன தாங்க முடியல, வலியினால தினமும் கஷ்டப்படுறேன், வலியினால தினமும் பாதிக்கப்படுறேன், வலியினால தினமும் வேதனைப்படுறேன். இந்த வலிகளைத்தான் இயேசு சிலுவையிலே சுமந்தார். நிறைய பேருடைய வலிகள், குடும்பத்துல வலி, ஏதோ பேசினதுனால இருதயத்துல வலி, யாரோ செயல்பட்டதுனால இருதயத்துல வலி, யாரோ ஒருத்தங்க காயப்படுத்தினதுனால இருதயத்துல ஒரு வலி, ஏதோ ஒரு வலி. என் மருமக இப்படி பேசுவான்னு தெரியாது, அந்த காயம் இருதயத்துல வலி. இந்த மாமியார் என்னை இப்படி பேசுவாங்கன்னு இருதயத்துல வலி. சொந்த கணவனால் பேசப்பட்ட வார்த்தைகள் இருதயத்துல வலி. அந்த வலியோடு நீங்க வாழலாம். யாரோ ஒருத்தங்க பேசின வார்த்தைகள் இருதயத்துல வலியை கொண்டு வந்தது. இந்த வலிகளைத்தான் இயேசு சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தார். கடைசியாக சாபங்களை இயேசு சிலுவையிலே சுமந்தார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, இயேசு நமக்காக சாபமானார், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்தின்று நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நம்முடைய சாபங்களை இயேசு சிலுவையிலே சுமந்தார். நமக்கு எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சு, அந்த பாவத்தினால நம்ம சாபம், பெரிய சாபம், அந்த சாபங்களை எல்லாம் நமக்கு சிலுவையிலே இயேசு சுமந்து தீர்த்துட்டார். இனி உங்க வீட்டுல சாபம் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ இதுவா சாபம், இதுவா பிரச்சனையா சாபம், இந்த போராட்டமா சாபம், இந்த ஆபத்தா சாபம், இந்த மரணமா சாபம், இந்த வியாதியா சாபம். அந்த சாபங்களை எல்லாம் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்துட்டார். சாபம் உண்டா? உண்டு. வீட்டில் அநேகம் பேருடைய குடும்பங்களில சாபங்கள், அந்த சாபக்கட்டுனால குடும்பங்கள் எழுந்தேற முடியல, சாபக்கட்டுனால குடும்பங்கள் மகிழ்ச்சியா இல்லை, சாபக்கட்டுனால குடும்பங்களில மரணம், சாபக்கட்டுனாலே அடிக்கடி விபத்துகள், சாபக்கட்டுனாலே ஆபத்துகள், சாபக்கட்டுனாலே பிரச்சனைகள், சாபக்கட்டுனாலே ஆபத்துகள். சிலருடைய குடும்பங்கள்ல சாபம், நிறைய சாபம், பயங்கரமான சாபங்கள். பணக்காரனுடைய வீட்டுல கூட சாபம். என் மனைவி காலேஜில் அவங்க அந்த பையனுடைய தகப்பனாரே டாக்டர், தாயார் ஒரு பெரிய வசதியான ஒரு குடும்பம், 2 பையன்மாருங்க, இன்னும் திருமணமாகல. சாபம், 35-36 வயசு, பெரிய சாபம், ஏதோ ஒரு சாபம். சில பேருக்கு எனக்கு தெரியும் 2 பேருக்கு அண்ணன் தம்பி கல்யாணம் ஆகி 2 பேருக்குமே குழந்தை இல்லை. சாபக்கட்டு, சாபங்கள். அந்த சாபங்களைத்தான் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்துட்டார். பெரிய சாபம்.
அந்த சாபங்களை எல்லாம் ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே சுமந்து தீர்த்திட்டார். உபாகம் 30:7 சாபங்களை எல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன் துன்பப்படுத்தின உன் பகைஞர் மேலும் சுமர பண்ணுவார். நமக்கு மேல வராத சாபங்கள், சில பேர் எரிஞ்சு சாபம் போடுவாங்க. காரணம் இல்லாமல் போட்ட சாபம் பலிக்காது வசனம் சொல்லுகிறது. ஆனா காரணத்தோடு ஒருத்தங்க சாபம் போட்டா அது அப்படியே வந்து பலிக்கும். நம்ம மற்றவர்களுக்கு ஒரு பாரமாயிருந்தால், மற்றவர்கள் கண்ணீர் வடிக்கிறதுக்கு நான் ஒரு காரணமாயிருந்தால், அவர்கள் போடுகிற சாபம் என் மேல் வந்து பலிக்கும். சில பேர் அவங்க காரணம் இல்லாமலே சாபம் போடுவார்கள். அந்த சாபம் நமக்கு ஒரு நாளும் பலிக்காது. சாபம், அப்ப சாபங்களைத்தான் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்திட்டார். இனி நீங்கள் சாபத்திலே வாழ முடியாது. அப்ப இயேசு சொன்னார், எவைகளை ஆண்டவர் சிலுவையிலே சுமந்தார்? முதலாவது நம்மளுடைய பாவங்களை ஆண்டவர் சிலுவையிலே சுமந்தார். இரண்டாவது நம்முடைய அக்கிரமங்களை இயேசு சிலுவையிலே சுமந்தார். மூன்றாவது நம்முடைய பாடுகளை சிலுவையிலே சுமந்தார். நான்காவது நம்முடைய துக்கங்களை ஆண்டவர் சிலுவையிலே சுமந்தார். ஐந்தாவது வியாதிகளை ஆண்டவர் சிலுவையிலே சுமந்தார். ஆறாவது நம்முடைய பலவீனங்களை இயேசு சிலுவையில் சுமந்தார். ஏழாவது நம்முடைய சாபங்களை இயேசு சிலுவையிலே சுமந்தார். எல்லா சாபத்திலிருந்து விடுதலை ஆகி நீங்க இனி பரிசுத்தமாய் வாழ ஆண்டவர் இன்றைக்கு உங்களை வழிநடத்த விரும்புகிறார். அப்படி எல்லாரும் எழுந்திருக்கலாமா? அப்படி எழுந்திருக்கலாமா? எல்லாரும் அப்படியே பாடி அந்த ஆமென் சோத்திரம். கல்வாரி அன்பை எண்ணீடும் வேளை கண்கள் கலங்கிடுது. அந்த பாடலை எல்லாரும் உற்சாகத்தோடு பாட போறோம். அப்படி எல்லாரும் எழுந்திருங்க, வேகமாக எழுந்திருந்து அல்லேலூயா. கல்வாரி அன்பை எண்ணீடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவுன் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. அப்படி எல்லாரும் சொல்லலாமா? கல்வாரி அன்பை எண்ணீடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவுன் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை. எத்திசையும் தோனிக்கின்றதே, எங்கள் மனம் திகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணீடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவுன் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ. அப்போதும் அவர்காய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரோ. அப்பாவும் மனம் பெரிதே, அப்பாவும் மனம் பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணீடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவுன் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் சீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே
நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. அப்படி எல்லாரும் செபிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்துட்டீங்கப்பா. இனி நாங்க அந்த உலகத்துல பாவம் செய்யணும்னு நினைச்சாலும் நாங்க இனி பாவம் செய்ய முடியாது. உங்க சிலுவையே நாங்கள் நினைத்து கொண்டு, அந்த சிலுவை பாரங்களை நாங்கள் நினைத்து கொண்டு, சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஆண்டவரை நினைத்து கொண்டு உம்முடைய நினைவிலே வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, அக்கிரமங்களை நாங்க செஞ்ச அக்கிரமங்கள் ஏராளம் உண்டு. எல்லா அக்கிரமங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்துட்டீங்கப்பா. அந்த சிலுவையின் ஆண்டவரே, அந்த பாரத்தை நாங்கள் ஆண்டவரை இனி சுமக்க கூடாதபடி, உங்களை நாங்க சுமக்க வைக்க கூடாதபடி அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பாடுகளை எல்லாம் சுமந்துட்டீங்க. இனி நாங்க எந்த பாடுகளை சுமக்காதபடி ஆண்டவரே எங்களை காக்கும்படி செபிக்கிறோம். துக்கங்களை எல்லாம் சிலுவையில சுமந்துட்டீங்க. இனி எங்களுக்கு துக்கமே இல்லை ஆண்டவரே. வியாதிகளை எல்லாம் சுமந்துட்டீங்க. நாங்க இனி வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாருங்க. ஆண்டவரே, என்ன வியாதியில இந்த பிள்ளைகள் இருந்தாலும் அந்த வியாதியிலிருந்து விடுதலை தந்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வியாதிகளை சிலுவையிலே சுமந்தீரே அப்பா, அந்த வியாதியிலிருந்து விடுதலை தார். எங்கள் பலவீனங்க, எங்க வலிகளை எல்லாம் சிலுவையிலே சுமந்துட்டீங்க. இனி எங்க சரீரத்துல, எங்க வாழ்க்கையிலே வலியே இல்லாத ஒரு வாழ்க்கையை தந்து எங்களை ஆசீர்வதிங்க. சாபங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்துட்டீங்க. இனி எங்க வீட்டுல, குடும்பத்துல, எங்க வாழ்க்கையில சாபம் இல்லை, அங்க வேதனை இல்லை, எங்க கஷ்டம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. நாங்கள் இனி ஆசீர்வாதமாய் வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தார். உங்க கரத்தில் எங்களை தந்து தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் என்றும் என்றும் என்றென்றும் சதா காலங்கள் தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.